ஹாய் ப்ரோ, சட்டம் என் கையில் படம் எப்படி இருந்தது? படம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. ஓகே. ஸ்டார்டிங்லேருந்து படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி மிரட்டிட்டாரு சதீஷ் அண்ணன். ரெண்டாவது நான் ஒன்று யோசிக்கிறேன், அதான் வரும்னு நினைக்கிறேன், ஆனால் அது வரமாட்டேங்குது. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் படம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. படம் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த கோவா படத்தில் ஒரு ஃபஸ்ட்டு பாட்டில் ஒருத்தர் வருவார், அவர் தான் இதில் மெயினாக வில்லனாக பண்ணியிருக்காரு. படம் பார்க்க பார்க்க உங்களுக்கே புரியும். ஆனால் படம் பார்க்க பார்க்க உங்களுக்கே புரியும். பின்னாடி சீனில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு இவர் தான் நெகட்டிவ் ரோலே பண்ணியிருக்காருன்னு. எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தமிழ் ரித்திகா அவங்க தங்கச்சியாக பண்ணிருந்துச்சு பாரு, அதுவும் சூப்பராக பண்ணியிருக்குங்க. அந்த குட்டி சொல்லிடுவீங்க போல இருக்கு. இல்லை அந்த குட்டி பாப்பாவும் சூப்பராக பண்ணிருச்சுங்க. கதையை சொல்கிறக்காகல இதில் எல்லாம் இருக்குது. ஆமாம், நான் எனக்கு அதை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க பேராக அண்டர்லைன் பண்ணுறேன். மைமை கோபி அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. மொத்தத்தில் எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. படத்தில் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. காக்கி சட்டையில் ஒரு போலீஸ்கார் வருவார், அவர் இதில் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் இப்போ இறந்துட்டார். ஆனால் இருந்தாலும் அவர் அப்பயும் நடித்த படங்க. அதனால் படத்தில் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சதீஷ் அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆன்சர். ஏன்னா